ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாட்சிங் ஜஸ்ட் நவீனா திங்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான ஈரல் எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ந்ததுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ண சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வாசனை போகிற அளவு வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க லிவரை போட்டுக்கலாம். இது 400 கிராம்ஸ் இருக்கும். மட்டனை விட இந்த ஈரலில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த சாப்பிட்றதுனால கண்ணுக்கு நல்லது, அப்புறமா போனுக்குலாம் ரொம்ப நல்லது. அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஸ்கின்னு கூட இது ரொம்ப நல்லது. இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேக வைக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்குற டைமில் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுடலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணுன்னா இதே டைமில் இறக்கிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுன்னாங்களும் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இறக்கிக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக இறக்கிக்கிட்டேன். டேஸ்டி அண்ட் சிம்பிளான லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.